யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற நிறைய பேருக்கு என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்ற சப்ஜெக்ட் எப்படி படிக்க என்ன புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனு தெரியலன்னு சொல்றீங்க. அண்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ இருந்து அந்த கன்ஃபியூஷனை தூக்கி போடுங்க. இனி கன்ஃபியூஷன் இல்லாம அந்த சப்ஜெக்ட சிம்பிளா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அண்ட் என்சிஆர்டி படிக்க முடியாதவங்க நான் போடுற வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்லி தரது மட்டும்தான் வரும், இது மட்டும்தான் கேட்பாங்கன்னு வெளியே போய் சொல்லக்கூடாது. இது ஒரு ஸ்ட்ராங் பேசிக் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி கிளாரிட்டில என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி பார்ட் 1 பாப்போமா? இந்த பார்ட் 1 வீடியோல எக்காலஜி, என்விரான்மெண்ட் டெஃபினிஷன், என்விரான்மெண்ட் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். என்விரான்மெண்ட்னா என்னன்னு கேட்டா நம்மள சுத்தி இருக்கிற ட்ரீஸ், ஏர், வாட்டர், நேச்சர்னு சொல்லுவீங்க. ஆனா இது தப்பு. அண்ட் மேல நான் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன், அதுல என்ன இருக்குன்றத தான் நான் இப்ப தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப என்விரான்மெண்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா எவ்ரிதிங் தட் சரவுண்ட்ஸ் அஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் லைஃப். அதாவது ஏர் வச்சு என்ன பண்ணுவோம்? பிரீத் பண்ணுவோம். வாட்டர் வச்சு ட்ரிங்க் பண்ணுவோம். லேண்ட் நம்ம வாழ்றதுக்கு. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன? இன்டராக்ஷன். என்விரான்மெண்ட்னா செப்பரேட் எலமெண்ட்ஸ் இல்ல, இட்ஸ் அ கனெக்டட் சிஸ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். மதுரையில வைகர் ரிவர் இருக்கா, அது ட்ரை ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும், தென் நமக்கு ஃபுட் கிடைக்காது. இதுதான் என்விரான்மெண்டோட இன்டராக்ஷன் சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? வெஹிக்கிள்ல இருந்து ஸ்மோக் வந்தா ஏர் குவாலிட்டி டேமேஜ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சோ நம்ம சொசைட்டில இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகி இருக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ என்விரான்மெண்ட்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன்டராக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். எக்காலஜினா லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ற ஒரு சப்ஜெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்ப்போம். தயவு செஞ்சு நான் சொல்ல தமிழ்ல இல்லைன்னா தங்கிலீஷ்ல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டோட காம்போனன்ட்ஸ் 2 டைப்ஸ்: ஏபயோட்டிக் காம்போனன்ட், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். நவ் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் பத்தி சொல்றேன். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ் இன் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சாயில், சன்லைட். இது மட்டும் இல்ல, கெமிக்கல்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் நேச்சுரல் ஈவென்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, வெல்கனோஸ், ஃபிளட்ஸ், எர்த்குவேக், இதெல்லாம். இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான் ஒரு ஆர்கானிசம் எங்க சர்வைவ் ஆகும், எப்படி சர்வைவ் ஆகும்னு டிசைட் பண்ணும். அதாவது ஒரு சிங்கிள் ஃபேக்டர் கேன் லிமிட் த ரேஞ்ச் ஆஃப் an ஆர்கானிசம். இதோட மீனிங் என்னன்னா எல்லா கண்டிஷன்ஸும் கரெக்டா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லைன்னா அந்த பிளேஸ்ல ஆர்கானிசம் சர்வைவ் பண்ண முடியாது. 2 எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ராஜஸ்தான் மாதிரியான பாலைவனம்ல சாயில் இருக்கும், சன்லைட் இருக்கும், ஆனா வாட்டர் இருக்காது. அப்போ பிளான்ட்ஸ் க்ரோ ஆகாது, ஃபியூ அனிமல்ஸ் தான் சர்வைவ் ஆகும். சோ வாட்டர்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இல்லைன்னா அங்க எல்லா ஆர்கானிசமும் சர்வைவ் பண்ண முடியாது. ஒரு கொஞ்சம் ஆர்கானிசம் மட்டும் தான் சர்வைவ் பண்ண முடியும். செகண்ட், இந்த பனிப்பிரதேசம்லாம் இருக்கும்ல, அங்க வாட்டர் இருக்கும், லேண்ட் இருக்கும், ஆனா டெம்பரேச்சர் இருக்காது, ரொம்ப கோல்டா இருக்கும். சோ அங்க அந்த குளிர தாங்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் சர்வைவ் ஆகும். இங்க டெம்பரேச்சர் தான் லிமிட்டிங் ஃபேக்டர். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இல்லைன்னா அந்த பிளேஸ்ல எல்லா ஆர்கானிசம்ஸாலையும் வாழ முடியாது, ஒரு லிமிட்டடான ஆர்கானிசம்ஸால தான் வாழ முடியும். ஓகே, தென் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்ல இம்பார்ட்டன்டான 7 ஃபேக்டர் மட்டும் பார்ப்போம். இது மட்டும் இப்போதைக்கு போதும்.